அவங்க தேர்ட் பார்ட்டிக்கெலாம் விற்க மாட்டாங்கங்கிறது என்ன நிச்சயம்? இப்போ நான் போடுறேன், என்னை பார்த்துட்டு யாராவது ஒருத்தர் எங்கேயாவது பண்ணட்டும். அவங்கள பார்த்துட்டு யாராவது ஒரு 2 பேர் பண்ணட்டும். அந்த மாதிரி பண்ணக்குள்ள இது அப்படியே ஸ்டாப் ஆக வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு டே 45. இன்னைக்கு லீவ் போட்டாச்சு. இன்னைக்கு ஃப்ரைடே ஜும்மா ப்ரேயர்லாம் இருக்குது. இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு லீவ் போட்டாச்சு. நேற்று மழையாக இருந்தது வேற. அப்போ கொஞ்சம் நின்று இருந்தது. ஒரு பில்டிங்க்கு போனேன். ஃப்ளவர் பை தி ரிவர் அப்படிங்கிற மாதிரி இது பில்டிங்கு. அந்த பில்டிங் போய் நிற்கிறேன். வண்டியை உள்ளே ஏற்றலாம் அப்படின்ட்டு டக்குன்னு நிப்பாட்டிட்டாங்க செக்யூரிட்டி. கேட்டுக்கு வெளில தான் போடணும் அப்படின்னு. முதல்ல போடுவோம் அப்படின்னு நிப்பாட்டிவிட்டு அந்த அந்த காம்பவுண்டுக்கு ஃப்ரண்ட்லேயே வந்து பெடஸ்ட்ரியன் பார்த்த மாதிரி இருக்குது. அது அவங்களோடது, அந்த பில்டிங்காரங்களோடது. பில்டிங்னா பெரிய ப்ராப்பர்ட்டி அது. நிறைய பிளாக்ஸ் இருக்குது, பெரிய பெரிய பிளாக்ஸு. ஒவ்வொரு பிளாக்லேயும் கிட்டத்தட்ட 15 ஃப்ளோர் ஃப்ளாட்ஸ் அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிற பிளேஸ். ஃப்ரண்ட்டில் அந்த பெடஸ்ட்ரியன் பாத்தில் வந்துட்டு வண்டியை தூக்கி போட்டுவிட்டு போய் செக்யூரிட்டிகிட்ட கேட்குறேன், பிளாக் எங்கே இருக்குது அப்படின்னா. எதிர்த்தாப்புல தான் இருந்துச்சு அப்படின்னா, ஓகே பரவாயில்ல, நீங்கள் போட்டுவிட்டு உள்ளே போய் கொடுக்கலாம். அது இருக்குது ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்துக்கு. அங்கே இருக்குது அப்படிங்கிறான். போய் நடந்து போய் தான் கொடுக்கணும் அப்படின்ட்டு. அது எப்படி இங்கேருந்து அவ்வளோ தூரத்துக்கு நடந்து போக சொல்லியா அப்படின்னா. ஆமாம், நடந்து தான் போய் கொடுக்கணும். ஏன் எனக்கு வேறு வேலையே இல்லையா, நடந்து போய் கொடுக்கணுமா அப்படின்னு. அப்புறமா நிற்க வச்சுட்டு ஃபஸ்ட்டு என்ட்ரி ஆகுறதுக்கு நம்மளோட டீட்டெயில் கேட்பாங்க. ஃபஸ்ட் மொபைல் நம்பர், அவன்கிட்ட வந்துட்டு மொபைல் நம்பர் கொடுத்துட்டு இருக்கிறேன். இந்த செக்யூரிட்டி ரூமில் இருந்துட்டு ஒருத்தன், பைக் எங்கே போடுற, கீழே போடு கீழே போடு. அடிப்பாயிடுச்சு. ஒரு போடு போட்டேன். ஏன் இங்கே தானே கொடுத்து வந்திருக்கிறேன், பில்டிங் குள்ளரையும் போகக்கூடாது, பில்டிங்லேயும் என்ன பண்ண பப்ளிக்கில் போடலாமா அப்படின்னா வாய மூடிட்டு அமைதியாக இருந்தான். இப்போ உள்ளே போனோம், என்ன பண்ணுறேன், என்ன பண்ண சொல்கிறேன் அப்படின்னு. இல்லை உள்ளே அலோடு இல்லை சார். அவன் என்ன பண்ண முடியும், செக்யூரிட்டி அவங்க மேலே இருக்கிறவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை தான் ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஸோ நானும் வந்துட்டு டேரெக்டாக கஸ்டமருக்கே அடித்தேன். அவ்வளோ தூரத்துக்குலாம் வந்துட்டு பைக்கில் வந்தால் கரெக்டாக இருக்கும். அவங்க பைக் அலோடு இல்லை அப்படிங்கிறாங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு. ஆமாம், அவங்க அப்படி தான் பண்ணுவாங்க, அலோவ் பண்ண மாட்டாங்க. ஒன்று பண்ணுங்கள், நீங்கள் அந்த செக்யூரிட்டி ரூம் இருக்குல்ல, அங்கேயே கொடுத்துட்டு போயிடுங்க அப்படின்ட்டாங்க. ஓகே நல்லது தான் அப்படின்ட்டு நேராக செக்யூரிட்டி ரூம் போனேன். இந்த இது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன். இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன், அவங்களுக்கு கால் பண்ண போகிறேன். அது ஃப்ளவர் பை தி ரிவர் அப்படின்ட்டு நெட்டில் சர்ச் பண்ணி ஒரு நம்பர் எடுத்து வச்சுருக்கேன். அது வந்துட்டு அப்பா சுவாமி ரியல் எஸ்டேட்டுங்கிற மாதிரி வருது. ஃபஸ்ட்டு அவங்களுக்கு பேசணும். அந்த பில்டிங்னு மட்டும் இல்லை, நிறைய பில்டிங்கில் இந்த மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்காங்க. போய் திருடிட்டா வரப்போகிறோம், அதுக்கு இந்த இடத்துல நிப்பாட்டிப்பான்னு ஒரு பிளேஸை ஒதுக்கி விட்டினா போனோமா, நிப்பாட்டினோமா, கொடுத்தோமா, வந்தோமா, கிளம்பணுமா இருக்க போகிறோம். அதில் என்ன வேண்டி கிடக்குது. 5:30 போல் வந்து கால் பண்ணேன். அப்போ அவங்க அட்டன் பண்ணிவிட்டு இதே மாதிரி ரீசன் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணக்குள்ள, இது மாதிரி நேற்று போய் டெலிவரி பண்ண போனேன், அவங்க வந்துட்டு கேட்லேயே அலோவ் பண்ணல அப்படின்னு டக்குன்னு அவங்க சொல்லிட்டாங்க. 2019 வந்துட்டு இங்கே உள்ள மெயின்டெனன்ஸ் இதை வந்து டேரெக்டாக அவங்க உள்ள அசோசியேட் பீப்புள் மாற்றிக்கிட்டாங்க. இப்போ மெயின்டெனன்ஸ் ஃபுல்லாக வந்துட்டு அங்கே உள்ள அசோசியேஷன் தான் பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. வேறு நாங்கள் எப்படி அந்த அசோசியேட் பீப்புளை வந்து கான்டாக்ட் பண்ணுறதுனா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே அங்கேருந்து ஒரு நம்பர் கொடுத்தாங்க. அந்த நம்பருக்கு கால் பண்ணக்குள்ள ஃபஸ்ட்டு கட் பண்ணி விட்றான், அடுத்து ஃபுல்லாக ரிங்கே கட் ஆகுது, அடுத்து திரும்ப கால் பண்ணுறேன், ஹோல்டில் போட்டு விட்டாப்பில் கொஞ்சம் ப்ரேயரை முடிச்சுட்டு அப்புறமா திரும்ப கால் பண்ணலாம் அப்படின்ட்டு திரும்ப கால் பண்ணேன். அட்டன் பண்ணாங்க. அட்டன் பண்ணிவிட்டு எல்லாம் இந்த டீட்டெயில் சொல்லிட்டு இருந்தேன். நான் சொல்லிட்டு விட்டு நானும் இங்கே ஒரு ஸ்டாஃப் தான், கரெக்டு தான், அப்போ யார்கிட்ட நான் பேசணும் இல்லை அப்படிங்கிற மாதிரி திரும்ப கேட்கக்குள்ள, இன்னொன்று நானும் லீவு இன்னைக்கு, நாளைக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு திரும்ப கால் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறேன். எனக்கு டைம் இருந்துச்சுன்னா பண்ணுவேன். நம்ம இதுக்கு இன்றைக்கி லீவுனால தான் வந்துட்டு சரி நீ பேசிடலான்னு பார்த்தோன்னா இத்தனை போராட்டம் பண்ண வேண்டியதாக இருக்குது ஒரு இடத்துக்குள்ளே நுழையணும் அப்படிங்கிறதுக்காக. சரி பண்ணி பார்ப்போம், நாளைக்கு டைம் கிடச்சிச்சின்னா கால் பண்ணி பார்ப்போம். இன்னொரு பில்டிங் போனேன் அதே மாதிரி. அங்கே என்னன்னா மொபைல் நம்பர் கேட்குறாங்க, என் பேர் என்ன, என் ஃபோட்டோ, என்னோட பைக்கு நம்பரு, இன்னும் என்ன வேணும்னு தெரில. ஆனால் ஆதார் கார்டு அப்புறம் ரேஷன் கார்டு எல்லாத்தையும் கேட்பாங்க போல. இது இந்த டீட்டெயிலாம் வந்துட்டு ப்ரைவேசி பாலிசின்னு சொல்லுவாங்க. நம்மளோட ப்ரைவேசியை என்னத்துக்கு அங்கே கொடுக்கணும். எனக்குன்னு எம்ப்ளாயி ஐடி ஒன்று இருக்குது, அது மட்டும் நீ வாங்கிக்கிட்டீங்கனாவே போதும். இது வந்து இந்த ஜொமேட்டோவில் மட்டும் கிடையாது. இந்த மாதிரி டெலிவரி பண்ணுறது, பிக்கப் பண்ணுறது, அந்த மாதிரி ஒர்க்கில் இருக்கிறாங்களோ அவங்களாம் அவங்களுக்குன்னு தனியாக ஒரு ஐடி இருக்கும், அதை மட்டும் கொடுத்தாவே போதும். ஏன்னா அதில் மொத்த டீட்டெயிலும் வரும். தென் எதுக்கு இந்த டீட்டெயிலாம் அவங்க கலெக்ட் பண்ணுறாங்க, இதனால் எவ்வளோ மிஸ்யூஸ் நடக்க வாய்ப்பு இருக்குது. எனக்குலாம் இப்போ ரீசெண்டாக சம்மந்தமே இல்லாத மெசேஜஸ், சம்மந்தமே இல்லாத கால்ஸ் எல்லாம் எனக்கு நிறைய வருது. ரீசனு எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல கொடுக்குற காரணத்தினால தான். ஏன்னா அவங்க தேர்ட் பார்ட்டிக்கெலாம் விற்க மாட்டாங்கங்கிறது என்ன நிச்சயம். இப்போ நான் போடுறேன், என்னை பார்த்துட்டு யாராவது ஒருத்தர் எங்கேயாவது பண்ணட்டும், அவங்கள பார்த்துட்டு யாராவது ஒரு 2 பேர் பண்ணட்டும். அந்த மாதிரி பண்ணக்குள்ள இது அப்படியே ஸ்டாப் ஆக வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக அலோவ் பண்ணணும். ப்ளஸ் நம்ம பர்சனல் டீட்டெயிலை வாங்கக்கூடாது. பர்சனல் டீட்டெயில் வாங்குறேன் அப்படின்னா எங்களோட எம்ப்ளாயி ஐடியை வந்துட்டு வாங்கிக்க போகணும். அதில் வந்துட்டு எல்லா டீட்டெயிலும் இருக்கும். பார்ப்போம் நாளைக்கு என்ன இருக்குது. இன்றைக்கி இப்போது கொஞ்சம் பீச் சைடு போகலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா. அங்கே கொஞ்சம்
ஒரு ரவுண்டை போட்டு எப்படி இருக்குது என்ன சூழ்நிலை ரொம்ப காலமாச்சு. அன்னைக்கு கூட போனதுக்கு சும்மா வெளியிலேயே நின்றுட்டு பைக்லேயே நின்றுட்டு வந்துட்டேன். இப்போ கொஞ்சம் உள்ளார போயிட்டு கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு வரலாம். எல்லாம் ஒரு காரணமாக தான். இப்போது பீச்சுக்கு வந்துட்டேன். நல்ல வேளை பைக்கை பார்க் பண்ணுற டைமில் மழை லைட்டாக தூர்ற மாதிரி இருந்தது. இப்போ சும்மா வந்து அப்படியே வச்சுட்டு பொறுமையாக நடந்து வந்துட்டு இருந்தேன். மொபைலுக்கு மட்டும் அந்த வாட்டர் ப்ரூஃப் பவுச்சை எடுத்துகிட்டு வந்துட்டேன். ரொம்ப காலம் கழித்து வந்திருக்கிறேன். ஒரு கவிதை சொல்லவா? அலைகள் ஓய்வதில்லை, என் முயற்சிகளும் ஓய்வதாய் இல்லை. மைண்டில் வந்துச்சு, சும்மா சொல்லி பார்ப்போம்னு சொல்கிறேன். இப்போ தான் உள்ளே நுழையிறேன். பீச்சு ரொம்ப காலமாச்சில் போயிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அப்புறம் அங்கே உள்ள மக்கள்கிட்ட கொஞ்சம் பேசிட்டு வந்ததில் புது சஜஷன்ஸ் வந்து கிடச்சிது. அது எல்லாமே வந்துட்டு அடுத்தது இன்னொரு நாள் லீவ் எடுக்கிற டைமில் வேற ஒரு பிளேஸ் போகணும். ஏன்னா அவங்க வந்துட்டு ஒரு சஜஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அங்கே இருக்கிற ஷாப் மக்கள்கிட்ட பேசுனேன். அந்த மாதிரி கொடுத்ததில் இன்னொரு பிளேஸை சொன்ன இடத்துல போய் செக் பண்ணி பார்ப்போம். அங்கேருந்து ஏதோ நமக்கு புது சஜஷனோ இல்லை ஐடியா கிடைக்குதா. ஓகே, இன்றைக்கி எல்லாமே முடிஞ்சிருச்சு. எல்லாம் சாப்பிட்டு பார்த்து தூங்க வேண்டியதான்.